வணக்கம். நற்றினையின் புத்தகத்தில் கிடைத்த அற்புதங்கள் பகுதிக்காக உங்கள் சகோதரி வைஷ்ணவி. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஒரு மிக 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 அற்புதமான ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த அக்னி சிறகுகள். அப்துல் கலாம் ஐயா அவர்களை மீண்டும் நினைவு கூறுவதற்காக எடுக்கப்பட்ட இந்த அத்தியாயம், 2வது அத்தியாயத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஜூலை 27 அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு தினம். இதனையொட்டி இந்த அக்னி சிறகுகள் புத்தகத்தை மீண்டும் தொடர்ச்சியா நம்ம பார்ப்போம். 2வது அத்தியாயம் நம்மளுடைய அந்த அற்புதமான பகுதிக்குள்ள போவோமா? இந்த பகுதியில இவருடைய பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி பருவம் வரை இவருடைய அந்த அனுபவங்கள், இவருடைய வெற்றிக்கு பின் தங்கியிருந்த ஆசிரியர் யார் யார் என்பதெல்லாம் பற்றி பார்ப்போம். ராமநாதபுரம் ஸ்வாட்ச் உயர்நிலைப் பள்ளியில் நான் ஐக்கியமானது எனக்குள் ஒடுங்கி இருந்த துடிதுடிப்பான 15 வயது பருவம் மறுபடியும் சிறகடித்தது. தன் முன்னே விரிந்துள்ள வாய்ப்புகள், மாற்று வழிமுறைகளில் எதை தெரிவு செய்வது, எப்படி தெரிவு செய்வது என்றெல்லாம் சரிவர தெரியாமல் குழம்பி போயிருக்கும் ஆர்வத்துடிப்பான விடலை மனதுக்கு ஆதர்ஷனமான வழிகாட்டியாக இருந்தவர் என் ஆசிரியர் ஐயாதுரை சாலமன். ஒளிவு மறைவில்லாத அணுகுமுறையாலும் இதமான செயல்பாட்டாலும் தமது வகுப்பில் மாணவர்களுக்கு தனி ஈடுபாட்டை வடிவமைத்தவர். அவர் திறமைசாலியான ஒரு ஆசிரியரிடமிருந்து ஒரு மோசமான மாணவன் கற்றுக்கொள்வதை விட அதிகமான ஒரு மோசமான ஆசிரியரிடமிருந்து ஒரு நல்ல மாணவனால் கற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் அடித்து கூறுவார். எனது ராமநாதபுரம் வாழ்க்கையில் அவருடன் நான் கொண்டிருந்த உறவு ஆசிரியர் மாணவர் என்பதற்கும் அப்பாற்பட்டு வளர்ந்தது. ஒருவர் தமது சொந்த வாழ்க்கையில் நிகழும் சம்பவங்களை தாம் விரும்பியபடி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை அவருடன் பழகிய போது கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும், நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றால் ஆசை, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு என்ற 3 வலுவான சக்திகளை புரிந்து கொண்டு அதில் கை தேர்ந்தவராகிவிட வேண்டும் என்று அவர் அடிக்கடி சொல்வார். மறுபடியும் சொல்றேன், வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும், நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றால் ஆசை, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு என்ற 3 வலுவான சக்திகளை புரிந்து கொண்டு அதில் கை தேர்ந்தவராகிவிட வேண்டும் என்று அவர் அடிக்கடி கூறுவார். இவருடைய ஆசிரியருடைய வாய்மொழி எப்படி இவருடைய வாழ்க்கையில வெற்றி மொழியானுச்சு அப்படின்ற தொடர்ச்சியா பார்ப்போம். நான் நினைத்ததை நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு நான் தீவிரமாக ஆசைப்பட வேண்டும், அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று நம்ப வேண்டும் என்பதை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் ஆசிரியர் ஐயாதுரை சாலமன் பிறகு பங்கு தந்தையானார். அவர் சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்திற்கு என் வாழ்க்கையே ஒரு உதாரணம். இவருடைய இந்த ஆசிரியருடைய இந்த வாய்மொழி இவருடைய வாழ்க்கையில் உள்ள வெற்றி மொழியா மாறிடுச்சு அப்படின்னு நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா மிக பெருமையாக தன்னுடைய ஆசிரியர்களை அந்த பாராட்டுதலை கொடுத்துட்டு இருக்காரு. சரி, தொடர்ந்து பார்ப்போமா? நான் பொடியனாக இருந்த காலத்திலிருந்தே வானத்து மாயாஜாலங்கள், வானவீதியில் வட்டமடிக்கும் பறவை கூட்டங்களை பார்த்து பார்த்து பரவசமடைவேன். உச்சியில் பறக்கும் கொக்குகளையும் சீகல் பறவைகளையும் அடிக்கடி கவனித்து பார்ப்பேன். நாமும் அதை போல பறக்க வேண்டும் என்று ஏக்கமாக இருக்கும். சாதாரண நாட்டுப்புறத்து பையனாக இருந்தாலும் நானும் ஒரு நாள் வானத்து உச்சியை எட்டுவேன் என்று எனக்குள்ளே திட்டவட்டமாக சொல்லிக் கொள்வேன். ஆகாயத்தில் பறந்த ராமேஸ்வரத்தின் முதற் குழந்தை நானாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஐயா அப்துல் கலாம் ஐயா மிக பெருமையாக பேசிட்டு இருக்காரு. ஐயாதுரை சாலமன் ஒரு அற்புதமான ஆசிரியர். தத்தம், சுயமதிப்பு பற்றி எல்லா குழந்தைகளையும் அறிந்து கொள்ள வைத்தவர் அவர். என்னிடம் தன்னம்பிக்கை வேறொன்ற வைத்தவர். கல்வியின் பலாபலன்களை அனுபவிக்க முடியாத பெற்றோருக்கு பிறந்த என்னாலும் கூட ஆசைப்பட்டதை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை எனக்குள் விதைத்தார். நம்பிக்கை வைத்தால் உன் தலைவிதியை உன்னால் மாற்றி அமைக்க முடியும் என்று அவர் அடிக்கடி என்னிடம் கூறுவார். அதாவது அப்துல் கலாம் ஐயா அவருடைய பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா கல்வி அனுபவங்கள் இல்லாத ஒருத்தவங்க. அந்த கல்வி அனுபவங்கள் இல்லாத ஒரு பெற்றோரிடம் பிறந்த எனக்கும் கல்வியில வாழ்க்கையில மிக ஒரு உயர்ந்த நிலையில சாதிக்க முடியும் அப்படின்றத அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஆசிரியரை பெருமையா பேசுறாரு. நம்பிக்கை வைத்தால் உன்னுடைய தலைவிதி உன்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாராம். உன்னுடைய தலைவிதி அப்படின்றது நிரந்தரமான ஒண்ணு இல்ல, நீ நம்பிக்கை வச்ச அப்படின்னா அந்த நம்பிக்கை உன்னுடைய தலைவிதியை மாற்றும் அப்படின்னு அவருடைய ஆசிரியர் அடிக்கடி கூறுவாராம். 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் என்னுடைய கணக்கு வாத்தியார் ராமகிருஷ்ண ஐயர் இன்னொரு வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். நான் ஏதோ தெரியாதனமாக அந்த வகுப்புக்குள் அதற்கு பிறகு
நான் ஏதோ தெரியாதனமாக அந்த வகுப்புக்குள் நுழைந்து விட்டேன். பழங்காலத்து கொடுங்கோல் ராஜா போல என் கழுத்தை எல்லா மாணவர்களுக்கு முன்னிலையும் பிரம்பால் விளாசி அடித்து விட்டார் அவர். இந்த சம்பவம் நடந்த பல மாதங்களுக்கு பிறகு இதே ஆசிரியர் என்னை பாராட்டி பேசினார். அதாவது பள்ளியின் அசம்பிளியில். கணக்கு பாடத்தில் நான் 100க்கு 100 எடுத்ததால் இந்த பாராட்டு. நான் அவரிடம் உதை வாங்கிய சம்பவத்தை ஒட்டுமொத்த பள்ளிக்கூட மாணவர்கள் முன்பு விவரித்த அவர், என்னிடம் யார் உதைப்படுகிறானோ அவன் மகத்தானவனாக மாறுகிறான். என் வார்த்தையை நம்புங்கள். தனது பள்ளிக்கூடத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த பையன் பெருமை சேர்க்கப் போகிறான் என்று அறிவித்தார். முன்பு நான் பட்ட அவமானத்தை அவரின் இந்த பாராட்டு அகற்றியது. இது உண்மையாவே மாறிடுச்சு பாருங்க. அப்துல் கலாம் ஐயா இன்னைக்கு நம்மளுடைய இந்தியால மட்டும் இல்ல, வெளிநாடுகளிலும் தெரிந்த மிகப்பெரிய ஒரு மாமேதையாக இருப்பதற்கான மறுபடியும் மன்னிக்கவும், அப்துல் கலாம் ஐயா ஒரு மிகப்பெரிய மாமேதையா இருப்பதற்கு இவருடைய இந்த அனுபவங்கள் எல்லாமே ஒரு காரணம். ஆசிரியர் சொல்றத கேட்டுக்கணும். ஒரு முக்கியமான ஒரு வெற்றி மொழி அவருடைய ஆசிரியர்கள் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அது உண்மையாவே இப்ப நடந்துருச்சு. பள்ளிக்கும் நம்மளுடைய இந்த ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்ப்பான் அப்படின்னு அவர் சொன்னது இன்னைக்கு நடந்துச்சு இல்லையா? இதுதான் வாழ்க்கையின் அனுபவங்கள். சரி, தொடர்ந்து பார்ப்போம். நான் ஸ்வாட்ச் பள்ளியில் படித்து முடித்திருந்த சமயத்தில் தன்னம்பிக்கை நிறைந்தவனாக இருந்தேன். சாதிக்க முடியும் என்பதில் அசைக்க முடியாத உறுதி கொண்டிருப்பேன். மேலும் படிக்க வேண்டும் என்பதில் சந்தேகமோ குழப்பமோ வரவில்லை. அந்த நாட்களில் தொழிற்கல்வி வாய்ப்புகள் பற்றியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களை பொறுத்தவரை உயர்கல்வி என்றால் கல்லூரியில் சேருவது மட்டும்தான். எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் கல்லூரி இருந்த இடம் திருச்சிராப்பள்ளி. அப்போது அதனுடைய பெயர் திருச்சினாப்பள்ளி என்று சொல்வார்கள். இன்டர்மீடியேட் படிப்பதற்காக 1950 திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் சேர்ந்தேன். தேர்வு மதிப்பெண் என்ற அடிப்படையில் பார்த்தால் நான் ஒன்றும் பெரிய புத்திசாலி மாணவன் அல்ல. ஆனால் ராமேஸ்வரத்தில் எனது 2 சகாக்களின் உதவியால் எதையும் நடைமுறை சார்ந்த கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ள முடியும். ஸ்வாட்ச் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து நான் ராமேஸ்வரம் வரும்போதெல்லாம் என் அண்ணன் முஸ்தபா கமால் எனக்காக ஒரு வேலை வைத்திருப்பார். ரயில் நிலையம் சாலையில் அவர் ஒரு மளிகை கடை வைத்திருந்தார். கூடமாட ஒத்தாசை செய்வதற்காக என்னை வரச் சொல்வார். நான் போனவுடன் கடையை என் பொறுப்பில் விட்டுவிட்டு மணிக்கணக்காக அவர் மாயமாகி விடுவார். எண்ணெய், வெங்காயம், அரிசி என பல ஐட்டங்களை விற்பனை செய்திருக்கிறேன். இதில் முக்கியமாக சிகரெட் பீடிகள் தான் மிக அதிகமாக விற்பனையாகும். படாத பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை ஏழை மக்கள் எதனால் இப்படி புகையாய் ஊதிவிடுகிறார்கள் என்று நான் திகைத்து போவேன். முஸ்தபா அண்ணன் கடைக்கு திரும்பியதும் என் தம்பி காசிம் முகமது வைத்திருந்த இன்னொரு சின்ன கடையில் வியாபாரத்தை கவனித்துக் கொள்வேன். அங்கு கடற்சங்குகளில் செய்யப்பட்ட பல புதுமையான பொருட்கள் விற்பனை செய்வேன். இந்த பகுதியில இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த ஸ்வாட்ச் பள்ளியில படிச்சுட்டு இருந்த சமயத்துல ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவனாக இவர் மாறியிருக்காரு. இதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளியில செயின்ட் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில இன்டர்மீடியட் படிப்புக்காக 1950 சேர்ந்திருக்காரு. இதுல இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு மாணவனாக இல்லாவிட்டாலும் அந்த படிப்பினுடைய புரிதலை அறிந்து கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும், படிப்பினுடைய எல்லா விஷயங்களையும் இவருடைய இந்த ராமேஸ்வரத்திலிருந்து 2 சகோதரர்கள் அதாவது ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மூலியமா அவருடைய கல்வி படிப்பினை முற்றிலுமா புரிந்து கொண்டார். ஆனா அந்த அளவுக்கு மதிப்பெண் இல்ல. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கல்லூரியில படிப்பதற்கு மதிப்பெண் தேவையில்லை. மதிப்பெண் ஓரளவு இருந்தாலும் அந்த புரிதல், கல்வி புரிதல் அப்படின்றது முக்கியமா இருக்க வேணும். இந்த நாலேஜ், இந்த சப்ஜெக்டுக்கான இந்த நாலேஜ் இருக்கணும். ஆனா அது இவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா பார்த்தோம்னா, உயர்நிலை பள்ளியில இருக்கும் பொழுதே ராமேஸ்வரத்துக்கு போகும்போதெல்லாம் அவருடைய அண்ணன் முஸ்தபா கமால் அப்படின்றவர் ஒரு மளிகை கடை வச்சிருந்தாரு. அவருக்கு ஒரு ஒத்தாசையா, ஒரு வேலை செய்வதற்கு ஒரு ஒத்தாசையா இவரும் போய் நிறைய மளிகை பொருட்களையும் வித்திருக்காரு. கல்லூரி மாணவன், பள்ளி மாணவன், நான் ஒரு மாணவன், எனக்கு படிச்சுட்டு இருக்கேன், அதனால எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லல. இவரும் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. முக்கியமா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சிகரெட் பீடிக்காக ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எப்படி ஏன் இந்த மாதிரி ஊதி தள்ளுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வச்சிட்டு இருக்காரு. சரி, இந்த அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு அத்தியாயம். இதை தொடர்ந்து பார்ப்பதற்கு நீண்ட நேரம் வேணும். அதை வாட்ஸ்அப் மூலமா அனுப்புறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். இதை பகுதிகளை பார்ப்போம். இந்த பகுதி 1 முடிந்தது. அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்ப்போம். நடுவில் சிறு சிறு தடங்கங்கள் வந்ததுக்கு மன்னிக்கவும். நன்றி.